வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப ரீசெண்டா கன்னட சினிமால வெளியான ராதேயா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். இந்த படத்துல நம்ம ஹீரோவோட பேர் தான் ராதேயாவா இருக்கும். இவரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேரை கொலை பண்ணி வச்சிருக்காரு. 36 கொலைக்கு மேல பண்ணிருக்காரு. இவரே சரண்டர் ஆகுறேன் அப்படின்ற மாதிரி சரண்டர் ஆயிடுறாரு. அப்படி சரண்டர் ஆனவர் ஒரு ரைட்டர் கிட்ட பேசணும்ன்ற மாதிரி ரைட்டர் கிட்ட இவர் பண்ண கொலையை பத்தி எல்லாம் சொல்லிட்டாரு. எதுக்காக 36 கொலை பண்ணாருன்ற ஒரு கேள்வி இருக்கு பாத்தீங்களா? அதுக்கான பதில் இந்த படத்தோட கதையை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரொம்ப சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத சில திருப்பங்களையும் இந்த கதையில வச்சிருப்பாங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு சின்ன பையனை நமக்கு காட்டுறாங்க. இந்த சின்ன பையனுக்கு இப்பதான் ஒரு தங்கச்சி கிடைச்சிருக்காங்க போல. அந்த தங்கச்சியை நல்லபடியா இவர் பாத்துக்கிறாரு. அப்பா இருக்காருல, எப்ப பாரு குடிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. வேலை வெட்டி எதுக்குமே போக மாட்டாரு. சித்தியா ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க இருக்காங்கல்ல, அப்பாவையும் திட்டுறாங்க. அதே மாதிரி பசங்க 2 பேரையும் திட்டுறாங்க. சனியனுங்க செத்து தொலைஞ்சா நல்லா இருக்கும்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இதை தாண்டி அந்த சித்தி இருக்காங்கல்ல, விருப்பப்பட்ட ஆண்கள் எல்லாம் வர வச்சு அவங்க கூட ஒண்ணு மண்ணா இருந்துட்டு இருக்காங்க. அப்பா கேட்க மாட்டாரு. ஆனா இந்த பையனுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது செம்மையா கோவம் வருது. இந்த சித்தி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்களே, இவங்களை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே கட் பண்ணி கதை இப்ப பிரசன்ட்க்கு வந்துருது. போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல 2 போலீஸுங்க மரத்துல தொங்க விட்ட மாதிரி இறந்து போயிருக்காங்க. இதை தாண்டி அந்த இடத்துல ஒரு கூட்டமும் இருக்கு. இப்ப வந்த முக்கியமான போலீஸ் இருக்காருல, இங்க என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ரோட்ல எல்லாம் டான்ஸ் பண்ணுவாங்க, வித்த காட்டுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு குரூப் நைட்டு நேரம் இந்த வழியா வந்திருப்பாங்க. அப்ப ஸ்டேஷன்ல இருக்க போலீஸுங்க இருக்காங்கல்ல, இவங்களை கூப்பிட்டு கெலாட்டா பண்ற மாதிரிலாம் பண்ணிருப்பாங்க. இவங்க சம்பாரிச்ச எல்லா காசையும் புடுங்கிருப்பாங்க. இந்த கூட்டத்தோட தலைவர் தான் நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. என்னன்னா, காசை புடுங்கினாங்க, அதை கூட நாங்க பெருசா எடுத்துக்கல. ஆனா போக போக எங்க குரூப்ல இருக்க பெண்கள் கிட்ட எல்லாம் மீறி நடந்தாங்க, எங்களை லாக் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்பதான் கடவுள் மாதிரி ஒருத்தர் வந்தாருன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப நமக்கு நடந்த விஷயத்த காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா போலீஸுங்க இந்த அட்ராசிட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது ஊடி போட்ட மாதிரி ஒரு நபர் அந்த இடத்துக்கு வராரு. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோவா இருப்பாரு. வந்தவர் இருக்காரு பாத்தீங்களா, அங்க இருக்க போலீஸ் எல்லாரையும் போட்டு சம்மடி அடிச்சிட்டு இருக்காரு. அதுல குறிப்பா தப்பு பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த தப்பு பண்ண 2 பேரை தான் தூக்குல தொங்க விட்டு இருக்காருன்னு தெரிய வருது. கொலை பண்ண நபரை இந்த நபர் புகழ்ந்து பேசிட்டு இருக்காருல, இதை கேட்டுட்டு இருக்க இன்ஸ்பெக்டருக்கு பயங்கரமா கோவம் வருது. அவன் யாரா இருந்தாலும் சரி, நான் அவனை சீக்கிரமா பிடிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் பேட்டி தந்துட்டு இருக்காரு. இந்த இடத்துல தான் ராதேயான்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. ஊடி போட்ட அந்த கொலைகாரன் இருக்கான் பாத்தீங்களா, இந்த 2 கொலை மட்டும் பண்ணல, இதுக்கு முன்னாடியே நிறைய கொலைகள் பண்ணிருக்கான். அவனை எப்படியாவது பிடிக்கணும்ன்ற மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இன்ஸ்பெக்டருக்கு போன் கால் மூலமா ஒரு தகவல் கிடைக்குது. அவனே சரணடைஞ்சிட்டான் அப்படின்ற மாதிரி தான் தகவல் கிடைக்குது. நம்ம ஹீரோ எதுக்காகன்னு தெரியல, அவரே வந்து சரணடைஞ்சிருக்காரு. அவர் எப்படி இருப்பாருன்னு கூட இவங்களுக்கு தெரியாது. ஆனா அவரே வந்து சரணடைஞ்சு நான் தான் இந்த கொலைகள் எல்லாத்தையும் பண்ணேன், 36 கொலைகளை பண்ணிருக்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப பிளாஷ் நியூஸா அதுதான் ஓடிட்டு இருக்கு. இதை தாண்டி அவர் ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் பண்ணி ஒருத்தவங்க கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. அவங்க நிறை மாத கர்ப்பிணியா இருப்பாங்க. அவங்களையே இவர் கொலை பண்ணிருக்காரு. 36 கொலை பண்ணதை கூட புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஒய்ஃபை எதுக்காக இவர் கொலை பண்ணாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. இப்ப இவரை கோர்ட்டுக்கு கூட்டு வந்திருக்காங்க. ஜட்ஜி கிட்டயுமே இவர் உண்மையெல்லாம் ஒத்துக்கிறாரு. ஆமா, நான் தான் இந்த கொலைகள் எல்லாத்தையும் பண்ணேன். என்ன வெளியே விட்டீங்கன்னா இன்னும் நிறைய கொலைகள் பண்ணுவேன். அதனால எனக்கு சீக்கிரமா தண்டனை தரது தான் நல்லது அப்படின்ற மாதிரி இவரே சொல்லிட்டாரு. இவருக்காக ஒருத்தர் பேசலாம் நினைக்கிறாரு. எனக்காக யாரும் பேச வேணாம், எனக்கு சீக்கிரமா தண்டனையை தாங்கன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இவரே நிறைய கொலை பண்ணதை ஒத்துக்கிட்டாருல, அதனால ஜட்ஜ் லேடி என்ன பண்றாங்கன்னா இவருக்கு தூக்கு தண்டனையா தந்துடுறாங்க. அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம இவரை இங்க இருந்து போயிட்டு இருக்காரு. மீடியாட்கள் நிறைய கேள்வி கேட்கறாங்க, பதில் சொல்லாம இவர் கிளம்பிடுறாரு. இவர் ஒரு ஜெயில போட்டிருக்காங்கல்ல, அந்த ஜெயில இருக்க எல்லாரையும் நல்லா அப்சர்வ் பண்றாரு. நிறைய குற்றம் பண்ணி ஜெயிலுக்கு வந்திருப்பாங்கல்ல, அவங்களதான் குறிப்பா இவர் பார்த்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒரு 6-7 பேர் இருக்காங்க. இவனுங்களோட கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. வேணும்ட்டே அவனுங்க கிட்ட பிரச்சனை பண்றாரு. அந்த பிரச்சனையில எல்லாருமே அடிக்கிறதுக்காக வராங்கல்ல, அவங்க எல்லாரையும் ஒரு ரூமுக்கு கூட்டு வந்து அவங்க கூட சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க எல்லாரோட கதையும் இவர் முடிச்சிட்டு இருக்காரு. வெளியே கெட்டது பண்றவங்கள சாவடிக்கிறாருல, அந்த மாதிரி உள்ள சாவடிக்கிறாரு போல. இதெல்லாம் தெரிஞ்ச அந்த இன்ஸ்பெக்டர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. நீ என்ன பெரிய இவனாடா, எதுக்காகடா இத்தனை கொலை பண்ண, நீ வெளியே பண்ணிட்டு இருந்ததை இங்க பண்ணலாம்னு நினைக்கிறியா, அவனுங்க தப்பே பண்ணாலும் சரி அவங்களுக்கான தண்டனையை நாங்க வழங்குவோம், நீலாம் அந்த விஷயத்த பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. அதை நினைச்சு ஹீரோ கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டாரு. நான் அப்படிதான் பண்ணுவேன்ற மாதிரி தெனாவட்டா இந்த இடத்துல பேசிட்டு இருக்காரு. ஹீரோ தரப்புல இருக்க நியாயத்தை பேசுறதுக்காக ஒரு லாயரை கவர்மெண்ட் சைடுல ஒதுக்கி இருப்பாங்க. ஆனா இவர் அந்த லாயரை யூஸே பண்ணிருக்க மாட்டாரு. அந்த லாயர் இவர்கிட்ட பேச வரதுக்கே செம்மையா பயப்படுறாரு. ஏன்னா இவர் அவ்வளவு கொலை பண்ணிருக்காருல, கொஞ்சம் பயந்து பயந்து தான் இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படி லாயர் பேசிட்டு இருக்கும் போது ஹீரோ தனியா பேசுறாரு. அதாவது ஹீரோக்கு ஒரு வாய்ஸ் கேக்குது. அந்த வாய்ஸ் கிட்ட எல்லாம் இவர் பேசிட்டு இருக்காரு.
ஹீரோக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு போலன்ற மாதிரி இந்த லாயர் யோசிக்கிறாரு. உங்க லைஃப்ல நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுங்க, உங்க தண்டனையை குறைக்கிறதுக்கு நான் ட்ரை பண்றேன்ற மாதிரி இந்த லாயர் பேசுறாரு. ஆனா அதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்ல, நீ எந்திரிச்சு போன்ற மாதிரி இவரும் இங்க இருந்து அனுப்பி விடுறாரு. ஆக்சுவலா இந்த லாயரை அனுப்பி வச்சது யார் தெரியுமா? அந்த இன்ஸ்பெக்டர் தான். ஏன்னா ஹீரோ எதுக்காக சரண்டர் ஆனாரு? ஏன்னா அவரை நம்ம பிடிக்கவே இல்ல, அவரே எதுக்காக சரண்டர் ஆனாரு, அவரோட பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த லாயர் அனுப்பியிருப்பாரு. இப்ப லாயர் எதுவுமே தெரியலன்னு சொல்றாருல, எப்படியாவது பேசி அவங்க கிட்ட இருந்து உண்மையை வாங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் திரும்ப அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப லாயர் இருக்காருல, உனக்கு ஏதாவது வேணும்னா கேளு, என் சைட்ல என்ன பண்ண முடியுமோ பண்றேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோ இருக்காருல, நான் நிறைய கொலைகள் பண்ணிருக்கேன், அது எல்லாத்தையும் ஒரு புக்கா மாத்தணும்ன்ற மாதிரி எனக்கு ஆசை இருக்கு, நான் சொல்ற எல்லா விஷயத்தையும் எழுதுற மாதிரி ஒரு ரைட்டர் வேணும்ன்ற மாதிரி கேக்குறாரு. ரைட்டர் எதுக்கு, என்கிட்ட சொல்லு, நானே எழுதுறேன்ற மாதிரி இந்த லாயர் சொல்லிட்டாரு. நீங்க எழுதுனா சரிப்பட்டு வராது, ஒரு ப்ரொஃபஷனல் ரைட்டர் எழுதுனா தான் கரெக்டா இருக்கும். ரீசெண்டா ஒரு ரைட்டரை பார்த்தேன், அவங்களோட பேரு அனுப்பமா நிரஞ்சன் அப்படின்றது. அவங்கள எப்படியாவது பேசி இந்த இடத்துக்கு கூட்டுவாங்க, நான் அவங்க கிட்ட தான் என் லைஃப்ல நடந்த எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இன்ஸ்பெக்டர், வெளிய இருந்து நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எனக்கு தெரியும், நான் சொன்னதை ஏற்பாடு பண்ணுங்கன்ற மாதிரி ஹீரோ வெளியே பார்த்து சொல்லிட்டாரு. நம்ம கவனிச்சிட்டு இருந்தது கூட அவனுக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. இப்ப அந்த அனுப்பமா நிரஞ்சன் அப்படின்றவங்க வந்துடுறாங்க. இப்ப கண்ணாடி வழியா அவரை பார்க்கலாம் நினைக்கிறாங்க. சட்டுன்னு லைட் வருது, அவர் எதிர இருந்து இவங்களை பயம்புத்திடுறாரு. இவங்க செம்மையா பயந்து போயிடுறாங்க. இப்ப லாயரும் ஓகே தானேன்னு கேக்குறாரு. ஓகேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவன் கிட்ட பேசுறத நினைச்சு உனக்கு பயம் இருக்கும்னு எனக்கு புரியுதுமா, பயப்படாத, நாங்கெல்லாம் இருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பயம்லாம் இல்லன்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு சப்போர்ட்டிவா இந்த லாயரும் வருவாருன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. லாயர் செம்மையா பயப்படுறாரு. இப்ப ரெண்டு பேருமே பேசுறதுக்காக உள்ள வந்துடுறாங்க. இப்ப அனுப்பமா இருக்காங்கல்ல, உன்னை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன், எதுக்காக என்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்ட, அதை முதல்ல சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. நீங்க என்ன எங்கேயாவது பாத்திருக்கீங்களான்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. நான் உன்னை பார்த்தது இல்லன்ற மாதிரி இந்த அனுப்பமா சொல்லிட்டாங்க. இப்ப ஹீரோ இருக்காருல, நான் 42 கொலை பண்ணிருக்கேன்ல, அந்த கொலையை பத்திலாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்றதுக்காக தான் வர வச்சன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதை கேட்கிற லாயர் கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. 36 கொலை தானே நீ பண்ணிருக்க, என்ன 42ன்னு சொல்றேன்ற மாதிரி கேக்குறாரு. மீடியா ஆட்கள் தான் நான் 36 கொலை பண்ணிருக்கேன் 36 கொலை பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க, ஆனா உண்மையில நான் 42 கொலை பண்ணிருக்கேன்ற மாதிரி வில்லத்தனமா இவர் சொல்லிட்டு இருக்காரு. என்ன இவன் இப்படி பேசிட்டு இருக்கான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் வெளிய இருந்து கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப உள்ள இருக்க இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் பயப்பட தான் செய்றாங்க. இப்ப அனுப்பமா இருக்காங்கல்ல, அந்த 42 பேர்ல உன்னோட ஒய்ஃபும் அடக்கமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உன் ஒய்ஃப் சாகும் போது நிறைய மாத கர்ப்பிணியா இருந்திருக்கா, சோ வயித்துக்குள்ளேயும் ஒரு உயிர் இருந்திருக்கு, அந்த உயிரை கொல்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதை கேட்டோன்னே இவரோட முகம் லைட்டா மாறுது. லைட்டா இந்த இடத்துல ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, 10 வயசுல இருந்தே உன்னோட கொலையை நீ ஆரம்பிச்சிருக்க, முதல்ல உன்னோட அம்மாவை நீ சாவடிச்சிருக்க, எப்படி அம்மாவை சாவடிக்க மனசு வந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. இதை கேட்கிற இவருமே இந்த இடத்துல கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. அவ ஒன்னும் என்னோட அம்மா கிடையாது, அவ என்ன வளர்த்தவ தான், என்னோட உண்மையான அம்மா எப்பயோ இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவர் பிளாஷ்பேக்கா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸ்டார்டிங் ஒரு சின்ன பையனை காமிச்சாங்கல்ல, அதுதான் ஹீரோவா இருக்கும். ஆக்சுவலா சித்தி நிறைய ஆண்களை வீட்டுக்கு வர வச்சு ஒண்ணு மண்ணா இருந்தாங்க பாத்தீங்களா, அதை பாக்குற இவன் செம்மையா டென்ஷனா இருப்பான். ஒரு ஸ்டேஜ்ல சித்தியோட கதையை முடிச்சிருப்பான். அதனால தான் இவன் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போயிருப்பான். அதுக்கப்புறம் வெளியே வந்து நிறைய கொலைகள்லாம் பண்ணியிருப்பான். இப்பதான் உண்மையான அம்மாவை பத்தி இவனோ பிளாஷ்பேக் மூலியமா சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா இவனுக்கு உண்மையான அம்மா யாருன்றது தெரியாது. உண்மையான அம்மா இருக்காங்கல்ல, இந்த பையனை வளர்க்க முடியாம ஒரு இடத்துல விட்டுட்டு போயிருப்பாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலை பார்க்கறவங்க தான் எடுத்து வளர்த்தவங்களா இருப்பாங்க. இந்த குழந்தை யாரோடது அப்படின்ற மாதிரி இங்க இருக்க எல்லார்கிட்டயும் கேட்டு பாக்குறாங்க. எல்லாரும் இல்லன்னு சொல்லிட்டாங்க. அம்மா தான் விட்டுட்டு போயிருக்காங்கன்னு தெரிய வருது. சரி, நம்ம அம்மாவா இருக்கலாம்ன்ற மாதிரி இவங்களும் வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. இந்த டைமே இவங்க ஹஸ்பண்ட் எப்ப பாரு குடிச்சிட்டு தான் இருப்பாரு, வேலைக்கெல்லாம் போக மாட்டாரு. பரவாயில்ல, நம்மளே இந்த குழந்தைய வளர்க்கலான்ற மாதிரி இவங்களுமே வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஓரளவுக்கு இந்த பையனுக்கு வயசெல்லாம் ஆயிருது. இந்த சமயம் இவங்களுமே பிரெக்னன்ட் ஆகுறாங்க. ஹஸ்பண்ட் மத்த வேலையெல்லாம் ஒழுங்கா பண்றது இல்ல, இந்த வேலையை மட்டும் கரெக்டா பண்ணிருக்காரு பாருங்களேன். பிரெக்னன்டா இருக்க அம்மாவை இவர் தான் நல்லபடியா பாத்துக்க ஆரம்பிக்கிறாரு. அம்மா திருவிழாக்கு வரும்போது அங்க இருக்க கடவுளை பத்தி பையன் கிட்ட சொல்லிட்டாங்க. தப்பு பண்ணா இந்த கடவுள் தண்டிப்பாரு, அந்த மாதிரிதான் யாரு தப்பு பண்ணாலும் சரி நீ தண்டிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பையன் கிட்ட சொல்லி சொல்லி இவங்க வளர்த்திருப்பாங்க. ஆக்சுவலா அம்மாக்கு ஏகப்பட்ட ஹெல்த் ப்ராப்ளம்லாம் வருது. பெண் குழந்தைய பெத்தெடுக்கிறாங்க. இவளை நீ தான் நல்லபடியா பாத்துக்கணும்ன்ற மாதிரிலாம் பையன் கிட்ட தராங்க. கொஞ்ச நாள்லயே அம்மா இறந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் நடந்த விஷயத்தை தான் ஸ்டார்டிங்ல நமக்கு காமிச்சிருப்பாங்க. இதனால தான் சித்தியை கொன்ன அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. ஹீரோ நிறைய கொலை பண்ணியிருக்காரு பாத்தீங்களா, அதுல ஒரு லாயர் லேடியை கொலை பண்ணியிருப்பாரு. அவங்களோட பையன் முன்னாடியே கொலை பண்ணியிருப்பாரு. அந்த பையன் அதை பார்த்து எவ்வளவு ஃபீல் பண்ணியிருப்பான், எப்படி உனக்கு மனசு வந்தது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இவரோட மைண்டுக்குள்ள அந்த சம்பவம் ஓட ஆரம்பிக்குது. இவருமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த லேடியை பொறுத்த வரைக்கும் காசு வாங்கிட்டு எப்பவுமே தப்பானவங்களுக்காக மட்டும்தான் வாதாடுவாங்க. அந்த மாதிரி ஒரு இளம்பெண்ணுக்கு எதிராக வாதாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இளம்பெண் எந்த ஒரு தப்பும் பண்ணிருக்க மாட்டாங்க. சில பசங்க தான்
அந்த பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடந்திருப்பாங்க. ஆனா இந்த லேடி இருக்காங்கல்ல, இந்த பொண்ணு தான் தப்பானவ, இந்த பொண்ணு தான் அவங்க கூட காசுக்காக ஒண்ணா இருந்தா அப்படின்ற மாதிரி தப்பு தப்பா பேசுறாங்க. இவங்க இப்படி வாதாடினதுனால ஜட்ஜ் இருக்காரு பாத்தீங்களா, அவங்கள வெளியே விடுற மாதிரி தீர்ப்பை தந்துடுறாரு. இந்த விஷயத்தை இந்த பொண்ணால ஏத்துக்கவே முடியல. இந்த பொண்ணு பயங்கரமா ஃபீல் பண்றா. இந்த பொண்ணு வெளியே வரும்போது என்ன பண்றானா, ஒரு போலீஸ் கிட்ட இருக்க கன் எடுத்துறா. அந்த கன்னை வச்சு இந்த லாயர் லேடியை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கா. இந்த லாயர் லேடி கொஞ்சம் பயந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவளே ஷூட் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி ஷூட் பண்ணி இந்த இடத்துல இறந்து போயிருப்பா. அந்த பொண்ணு பண்ண நினைச்சதை நம்ம பண்ணோன்ற மாதிரி தான் இவர் அந்த வீட்டுக்கு போயிருப்பாரு. அவங்க கதையை முடிக்கலாம்னு நினைச்சிருப்பாரு. இவர் கதையை முடிக்கலாம்னு பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த லேடியோட பையன் வந்துடுறான். பையனை பாக்குற இவருமே இந்த லேடியை இப்போதைக்கு விட்டுலான்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாரு. ஆனா அடிக்கடி இவரோட மனசாட்சி மாதிரி ஒண்ணு பேசும் பாத்தீங்களா, அந்த வயசு சீக்கிரமா கொல்லு சீக்கிரமா கொல்லு, இவளெல்லாம் கண்டிப்பா கொல்லணும்ன்ற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கு. அதனால இவர் இருக்கார்ல, அந்த லேடியை ஷூட் பண்ணி காலி பண்ணிடுறாரு. அதை பாக்குற பையனுக்கு பயங்கர வருத்தமா இருக்கு. இவருமே பையனுக்கு பக்கத்துல போறாரு. பையன் ஒரு கத்தி எடுத்திருப்பான். கத்தி வச்சு குத்தணும்னா குத்திக்கோ அப்படின்ற மாதிரிலாம் இவர் அங்கேயே தான் நின்றுட்டு இருப்பாரு. ஆனா பையனுக்கு கத்தியை வச்சு குத்துற அளவுக்கு தைரியம் வர மாட்டேங்குது. கண்டிப்பா வளர்ந்ததுக்கு அப்புறம் தைரியம் வரும். அப்பயும் நீ இதே எண்ணத்துல தான் இருந்தனா என்ன வந்து சாவடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. என்னோட அமிர்தா லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தான் நான் கொஞ்சம் சாஃப்ட் ஆக ஆரம்பிச்சேன் அப்படின்ற மாதிரி இவரும் பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு பகுதியில வந்து ஹோலி செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. அங்க புதுசா ஒரு வீட்டுக்கு குடி வரதுக்காக தான் இவர் வந்துட்டு இருக்காரு. ஹோலி செலிப்ரேஷன்ல கலர்லாம் அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பொண்ணு கன்னை வச்சு இவர் மேல கலர் அடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, சட்டுன்னு உண்மையான கன் எடுத்து பாயிண்ட்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்க தான் அமிர்தாவா இருப்பாங்க. ஆக்சுவலா இவரை பொறுத்த வரைக்கும் ஃபாரன்சிக் ஆபீசரா தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவர் ஃபாரன்சிக் ஆபீசரா வேலை பார்க்கறதுனால இவர் பண்ற கொலையை இவரே மறைக்கிற மாதிரி எவிடன்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவாரு. ரெண்டு பேருமே ஒரே அபார்ட்மெண்ட்ல தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு முடியாத அம்மா இருக்காங்க. அவங்கள இவங்க தான் நல்லபடியா பாத்துக்கிறாங்க. அடிக்கடி இவங்க ரெண்டு பேர் பாக்குறாங்கல்ல, லைட்டா இவருக்கு அவங்கள பிடிக்கலாம் ஆரம்பிக்குது. ஆனா இவரு பண்ணிட்டு இருக்க வேலைக்கு லவ் கிவ் எல்லாம் செட் ஆகாதுன்ற மாதிரி லவ் எல்லாம் பண்ண மாட்டாரு. நைட்டு இவரே ஒரு கொலை பண்ணுவாரு. காலையில ஃபாரன்சிக் ஆபீசர் மாதிரி அந்த இடத்துக்கு போய் எவிடன்ஸ் எதுவும் கிடைக்கலன்ற மாதிரி சொல்லிடுவாரு. ஆக்சுவலா அமிர்தாவை பொறுத்த வரைக்கும் உடம்பு முடியாத அம்மா இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அவங்க மயங்கி விழுந்துருவாங்க. இவர் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்து ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இது மூலியமா இவங்க ரெண்டு பேருமே பேசிலாம் பழக ஆரம்பிக்கிறாங்க. ரிப்போர்ட்டரா வேலை செஞ்சுட்டு இருக்க அமிர்தா இருக்காங்கல்ல, சொந்தமா ஒரு சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆசைப்பட்டு இருக்காங்க. இப்ப ரெண்டு பேருமே பழகுறத ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அம்மாவை இவருமே நல்லபடியா பாத்துக்கிறாரு. இத பாக்குற அமிர்தாக்கு ஹீரோவை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருது. அமிர்தாவை பார்த்ததுக்கு அப்புறம் சாஃப்ட் ஆயிட்டேன்னு நீ சொன்னல, ஆனா அதுக்கப்புறம் தான் 4 பேரை எரிச்சே கொலை பண்ணிருக்க. எப்படி எரிச்சு கொலை பண்றதுக்கு உனக்கு மனசு வந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. இப்ப இவருமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு 4 பசங்க இருக்காங்கல்ல, சேர்ந்து படிக்கலான்ற மாதிரி ஒரு பொண்ணை வீட்டுக்கு வர வச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடந்திருப்பாங்க. இந்த பொண்ணு கண்டிப்பா வெளியே போய் சொல்லிடுவா. அதனால இவளை உயிரோட விடக்கூடாதுன்றதுக்காக கொளுத்துறதுக்கு முடிவு பண்ணிருப்பாங்க. அந்த பொண்ணை உயிரோட கொளுத்திருப்பாங்க. அதை பார்த்து சிரிக்கலாம் செஞ்சிருப்பாங்க. இந்த விஷயம் இவருக்கு எப்படியோ தெரிஞ்சிருது. அவனுங்க 4 பேருமே சட்டத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சிருப்பாங்க. ஆனா நம்ம விடக்கூடாதுன்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அவனுங்க எல்லாருமே ஒரு இடத்துல ஃபுட்பால்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்தவர் 4 பேர் கூடயும் பயங்கரமா சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த 4 பேரையும் கொளுத்தி விட்டுருப்பாரு. இதனால தான் கொளுத்தி விட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பிரசன்ட்ல சொல்லிட்டு இருக்காரு. இவர் பண்ணது சரிதான் அப்படின்ற மாதிரி இங்க இருக்க லாயரும் இவருக்கு சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்காரு. ஆனா அதை கேட்டுட்டு இருக்க அனுப்பமா இருக்காங்கல்ல, நான் கேட்டது வேற 4 பேரை பத்தி, இவன் வேற ஒரு 4 பேரை பத்தி சொல்லியிருக்கான். இந்த 4 பேர் இறந்து போனதை பத்தி எந்த ஒரு ரெக்கார்டுமே இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற ஹீரோ இருக்கார்ல, ஆமா ஆமா நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நீங்க ஆசிரமத்துல ஒரு 4 பேரை கொன்னனே, அவங்கள பத்தி கேட்டீங்களா? இப்ப அவங்கள பத்தி சொல்றேன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்ப மானவரியா ஹீரோ கொலை பண்ணி வச்சிருக்காருன்றது இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப ஆசிரமத்தை சேர்ந்த 4 பேரை எதுக்காக கொலை பண்ணாருன்றத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆசிரமத்துல நிறைய சின்ன சின்ன பசங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த சின்ன சின்ன பசங்களை தப்பான வேலைக்கெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை தாண்டி அவங்களோட ஆர்கனை எடுக்கணும்னா ஆர்கனை எடுக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிய வருது. ஹீரோக்கு நிறைய லிங்க் இருக்கும்ல, அது மூலியமா தான் இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் தெரிய வருது. இப்ப ஹீரோவும் அந்த கெட்டப்பை போட்டுட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்களோட கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி இவங்க எல்லாரோட கதையும் முடிச்சிருப்பாரு. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க ஹீரோ இருக்கார்ல, எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட பிரியாணி வேணும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. சரி ஏற்பாடு பண்றேன்ற மாதிரி இவங்களும் பிரியாணியை வர வச்சிடுறாங்க. அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது இவங்க வெளியே வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. சரி இவன் சாதாரண ஆள் மாதிரி தெரியல, ஏதோ ஒரு கொலையை பத்தி கேட்டா வேற ஏதோ ஒரு கொலையை பத்தி சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி இவன் சொல்லாம எத்தனை கொலைகள் இருக்கோனே தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவனை நாங்க பிடிக்கல, அவனே தான் வந்து சரண்டர் ஆயிருக்கான். அவன் சரண்டர் ஆனதுலயும் ஏதோ ஒரு பிளான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்ன பிளான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உன்னை பேச சொல்லியிருக்கேன். எப்படியாவது பேசி தெரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப இவர்கிட்ட பேசுறதுக்காக உள்ள வந்துடுறாங்க. இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்க நம்மளுக்கு எல்லாம் லவ் செட் ஆகாதுன்னு தானே இவர் யோசிச்சு
யோசிச்சாரு, அப்புறம் எப்படி நீங்க கல்யாணம் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி அந்த லாயர் கேக்குறாரு. இவருமே இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட இருந்து கால் வருது. இவருமே அவங்கள பாக்குறதுக்காக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. அம்மா இறந்து போயிருப்பாங்க. இவங்க வாசல்ல சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப இவர் வந்தோன்னு அவங்க இருக்காங்கல்ல, வேகமா ஓடி வந்து இவரை கட்டி பிடிச்சிடுறாங்க. எனக்குன்றது அம்மா தான், அம்மாவும் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் தான் ஆறுதல்லாம் படுத்திட்டு இருக்காரு. இப்ப அம்மா இல்லல்ல, நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாமா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருக்குமே அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஆனா கல்யாணம் பண்றதெல்லாம் பிரச்சனை, நம்ம பண்றது மட்டும் யாருக்காவது தெரிஞ்சா நம்மளால இவளோட உயிருக்கு ஆபத்து வரும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அதனால முதல்ல தயங்குறாரு, ஒரு ஸ்டேஜ்ல சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அப்படிதான் இவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவர் பண்ற எதை பத்தியும் ஒய்ஃபுக்கு தெரியாது. ஒய்ஃப் பிரெக்னன்ட் ஆகுறாங்க. பிரெக்னன்ட்டா இருக்கும் போது நல்லபடியா பாத்துக்கணும்ல, இவரும் நல்லபடியா பாத்துக்கிறாரு. இது எல்லாத்தையும் ஒரு சாங் மாதிரி நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. நீ பண்ற விஷயத்தெல்லாம் மறைக்கிறியே, அது அவளுக்கு பண்ற துரோகமா உனக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி இந்த அனுப்பமா கேக்குறாங்க. எனக்கு துரோகமா தான் தெரிஞ்சது, நான் சொல்றதுக்கு பல வாட்டி ட்ரை பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பல வாட்டி அவங்க கிட்ட சொல்றதுக்கு ட்ரை பண்ணுவாரு. ஆனா சொல்ல வேணாம், சொன்னா ரொம்ப டிஸ்டர்ப்டா ஃபீல் பண்ணுவா, இப்ப வேணாம், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சொல்லலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சிருப்பாரு. இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி போட்டுக்கிட்டே இருந்திருப்பாரு. ஒரு நாள் இவரோட மனசெல்லாம் மாத்தி சொல்லிடலான்ற மாதிரி பக்கத்துல போயிட்டு இருந்திருப்பாரு. அப்பன்னு பார்த்து மாஸ்க் போட்ட மாதிரி நிறைய ஆளுங்க அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இவர் அட்டாக் பண்றதுக்காக வராங்கன்னு நினைக்கிறாரு. நம்ம தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சுதான் ஆளுங்க வந்திருக்காங்கன்ற மாதிரி இவர் யோசிப்பாரு. ஆனா வந்தவங்க குறிப்பா இவரை காலி பண்றதுக்காக வரல, இவரோட ஒய்ஃபை காலி பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. நேரா ஒய்ஃபை தான் அடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. ஆனா இவர் இருக்கார்ல, நடுவுல பூந்து சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. முதல்ல பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க அடிச்சு கீழே விழ வச்சிடுறாங்க. இப்ப இவர் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் ஒய்ஃப் அட்டாக் பண்றதுக்காக போறாங்க. இவர் எவ்வளவோ தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. அதை மீறியும் ஒய்ஃப் கதையை முடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. ஒய்ஃப் கதையை முடிச்சவன் இருக்கான்ல, ஒரு ஸ்டேஜ்ல மாஸ்க ஓபன் பண்ணி ஃபேஸ காட்டுறான். எல்லா கொலையும் நான் தான் பண்ணேன், ஆனா என் ஒய்ஃபை நான் கொலை பண்ணல, கொலை பண்ணது யார் தெரியுமா, உங்களோட ஹஸ்பண்டான நிரஞ்சன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. நீ என்ன பேசிட்டு இருக்க, என் ஹஸ்பண்ட் எதுக்காக பண்ண போறாரு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. உங்க ஹஸ்பண்ட் தான் பண்ணாருன்ற மாதிரி இவர் சொல்றாரு. எனக்கு கிளம்பும் போது அவன் இருக்கான் பாத்தீங்களா, ஃபேஸ காமிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருப்பான். இவங்க ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் மினிஸ்டருக்கு கீழே வேலை பார்க்குற அதிகாரியா இருப்பாரு. என் ஹஸ்பண்ட்லாம் நிச்சயமா பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்க இந்த இடத்துல கோவப்பட்டு இருக்காங்க. லாயர் தான் சமாதான பத்தி இங்க இருந்து கூட்டு போறாரு. இப்ப இவங்களுமே வீட்டுக்கு வந்து நிரஞ்சன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் அவன் சொல்றான், உண்மையான்ற மாதிரி கேக்குறாங்க. உண்மைதான் அப்படின்ற மாதிரி இவருமே ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மினிஸ்டர் இருக்காரு பாத்தீங்களா, இவர் அடியால் மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஆக்சுவலா ஹீரோவோட ஒய்ஃப் அம்ருதா இருக்காங்கல்ல, மீடியா பர்சனா இருப்பாங்க. இந்த மினிஸ்டர் பண்ண நிறைய ஸ்கேம பத்தி டீடைல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அத அவ வெளியிட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும், அவ கதையை முடிச்சிரு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருப்பாரு. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி அந்த இடத்துக்கு நிரஞ்சன் வந்திருப்பாரு. கதையை முடிச்சிருப்பாரு. நான் அவன் கதையை முடிச்சிட்டேன்னு நினைச்சேன், அவன் தப்புச்சிட்டான் போல அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களுமே நீங்க பண்ணது தப்பு, நீங்க எப்படி அப்படி பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா, நான் பண்ணது தப்பு தான், இப்ப என்னன்ற இந்த விஷயம் மட்டும் வெளியே போச்சு, நான் ஒன்ன கொள்றதுக்கும் தயங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுக்குறாரு. இன்னும் இப்படி மிரட்டுறாரு அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல ஃபீல் பண்றாங்க. இப்ப அனுப்பமா இருக்காங்கல்ல, திரும்பி ஹீரோவை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. நீ சொன்னது உண்மைதான், என்னோட ஹஸ்பண்ட் தான் ஆளுங்க மூலியமா இந்த விஷயத்த பண்ணிருக்காரு. இது தெரிஞ்சு நீ எப்படி சும்மா விட்டு வச்சிருக்க, நீ நினைச்சிருந்தா வெளியே இருக்க என்னோட ஹஸ்பண்ட சாவடிச்சிருக்கலாமே, நீ எதுக்காக சாவடிக்கல அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஏன்னா ஹீரோ மானாவரியா நிறைய கொலை பண்ணிருக்காருல, ஒய்ஃபை கொலை பண்ணவனையே எதுக்காக விட்டு வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இவங்க கேக்குறாங்க. அதுக்கு இவர் இருக்கார்ல, என் தங்கச்சி ஹஸ்பண்டை எப்படி நான் சாவடிக்க முடியும்னு கேக்குறாரு. எது நான் உன்னோட தங்கச்சியா அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. நான் ஆசிரமத்துல தான் வளர்ந்தன்றது எனக்கு தெரியும், ஆனா உன்னை பத்தி எனக்கு எந்த ஒரு ஞாபகமும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ பொய் சொல்லாதன்ற மாதிரியும் சொல்லிட்டாங்க. நான் பொய் சொல்ல, உண்மையதான் சொல்றேன்ற மாதிரி இவருமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அம்மா குழந்தைய நல்லபடியா பாத்துக்கணும்ன்ற மாதிரி இறந்து போயிட்டாங்கல்ல, தங்கச்சியை நல்லபடியா பாத்துக்கணும்ன்ற மாதிரி இவர் யோசிச்சிருப்பாரு. அந்த சித்தி தப்பான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, சித்தி கதையை முடிச்சிருப்பாரு. அதனால போலீஸுங்க அரெஸ்ட் பண்றதுக்காக வராங்க. பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இவர் அப்பா பொறுப்புல விட்டுட்டு போயிருப்பாரு. அப்பா இறந்து போனதுனால தங்கச்சி ஆசிரமத்துல வளர ஆரம்பிச்சிருப்பாங்க. இதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா ஆசிரமத்துல தங்கச்சி இருக்கும் போதும் இவர் நல்லபடியா தான் பாத்துட்டு இருந்திருப்பாரு. இவர் 18 வயசு ஆனோட ஜெயில விட்டு வெளியே வந்துட்டாருல, வெளியே இருக்க தங்கச்சி அப்பப்ப பாக்குறதுக்காக வருவாரு. தங்கச்சிக்கு தெரியாமையா அவங்கள பாப்பாரு. தங்கச்சிக்கு தெரியாமையா அவங்களோட வளர்ச்சிக்கு ஹெல்ப்லாம் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க நிரஞ்சன் ஒருத்தரை பார்த்திருப்பாங்க. லவ் பண்ணி கல்யாணம் எல்லாம் பண்ணிருப்பாங்க. கல்யாணம் பண்ணிக்கும் போது கூட இவர் தள்ளி இருந்து பார்த்திருப்பாரு. இதை தாண்டி தங்கச்சிக்கு பிரசவ வலி வருது. அப்ப பக்கத்துல யாருமே இல்ல, இவரும் பக்கத்துல போலான்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. வேக வேகமா இவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருப்பாரு. அப்ப தங்கச்சி பார்த்திருப்பாங்க. அதனால தான் என்ன ஏற்கனவே பார்த்திருக்கீங்களான்னு இவர் கேட்டிருப்பாரு. ஆனா தங்கச்சி அரை மயக்கத்துல இருந்ததுனால சரியா பார்க்கல போல. இப்பதான் தங்கச்சிக்கு அந்த விஷயம்லாம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஹீரோக்கு
ஹீரோக்கு அவரோட ஒய்ஃப் இறந்து போனதுக்கு அப்புறம் வாழ்ற விருப்பமே போயிருக்கும். இதை தாண்டி தங்கச்சி ஹஸ்பண்ட கொல்றதுலயும் விருப்பம் இல்லாம இருந்திருக்கும். அதனால தான் ஜெயிலுக்கு வந்துட்டேன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல புரிய வைக்கிறாரு. இப்ப தூக்கு தண்டனைக்கான நாள் வந்துருது போல. இவரை தூக்குல ஏத்துறதுக்காக அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. இப்ப இவர் சந்தோஷமா அந்த தூக்கு கயிறு கிட்ட போயிட்டு இருக்காரு. அதே மாதிரி லாயர் ஒருத்தர் இவரை காப்பாத்தணும்னு நினைச்சாரு பாத்தீங்களா, இவர்கிட்ட பேசினது மூலியமா ஹீரோ பண்ணது சரிதான்ற மாதிரி தோணுது. ஹீரோவை கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி இன்ஸ்பெக்டர் எப்பவுமே கோவமா தான் பேசுவாரு. ஆனா இந்த இடத்துல இன்ஸ்பெக்டருமே இவன் பண்ணது சரிதான் யோசிக்கிறாரு. நிரஞ்சன் வீட்டுல பயங்கரமா குடிச்சிட்டு இருக்காரு. அப்போ ஒய்ஃப் அனுப்பமா எதிர வந்து நிக்கிறாங்க. கையில கன்னோட நிக்கிறாங்க. நம்மளை ஷூட் பண்றதுக்கு தான் வந்திருக்கா, தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்றது இவருக்கு தெரிஞ்சிருது. இவருமே தெனாவட்டா சிரிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுமே கஷ்டப்பட்டு இந்த இடத்துல ஷூட் பண்றாங்க. இந்த இடத்துல ஹீரோ தூக்குல தொங்குறாரு. தங்கச்சி இந்த இடத்துல ஷூட் பண்றாங்க. இவங்க ஷூட் பண்ணது தெரிஞ்சிருச்சுல, அதனால போலீஸுங்க அரெஸ்ட் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. போறதுக்கு முன்னாடி பையனுக்கு சாப்பாடு ஊட்டலான்ற மாதிரி இவங்க ஊட்டிட்டு இருக்காங்க. பையனுக்கு இதெல்லாம் தெரியல, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன்ற மாதிரி போலீஸ்க்கு இவங்க புரிய வச்சிட்டு இருக்காங்க. இப்ப பையனுமே டீமன்னா யாருமான்ற மாதிரி கேட்கறான். அதுக்கு இவங்க இருக்காங்கல்ல, கடவுள் தான் டீமன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் இப்படி சொல்றாங்கன்னா, கடவுளை தப்பு பண்றவங்களுக்கு தண்டனையை ஒழுங்கா தந்திருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வராது இல்ல, அதனால கடவுளே ஒரு சாத்தான் தான் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இவங்க சொல்றாங்க. இறந்து போன ஹீரோவும் இப்ப மேல் உலகத்துக்கு வந்துடுறாரு. இப்ப அந்த இடத்துல அம்மா தெரியுறாங்க. சந்தோஷமா அம்மாவை கட்டி பிடிக்கிறாரு. அதே மாதிரி இவரோட ஒய்ஃபான அம்ருதா இறந்து போனாங்கல்ல, அவங்களும் இந்த இடத்துல தெரியுறாங்க. இவர் சந்தோஷமா அவங்களை கட்டிலாம் பிடிக்கிறாரு. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.